நம்ம கன்சீவ் ஆகிட்டு 45 டேஸ்லேயே வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ரெஜிஸ்டர் பண்ண சொல்லுவாங்க. அப்போ தான் நமக்கு RCH ஐடி கிடைக்கும். ரெஜிஸ்டர் பண்ணதுமே வந்து ஈஸ்வரம் அப்படின்ட்டு இப்போ தான் வந்திருக்கு. ஆக்சுவலி என்னோடய ஃபர்ஸ்ட் பேபிக்கெலாம் நான் இதை அப்டேட் பண்ணவே இல்லை. அந்த ஆப்குள்ளே போனால் அதில் பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்கும். அது எல்லாமே நம்ம அப்டேட் பண்ணிட்டா நமக்கு என்னென்ன கவர்மெண்ட்லாம் இந்த கன்சீவாக இருக்கப்போ கொடுக்குறாங்களோ அது நமக்கு கிடச்சிச்சா இல்லையான்ட்டு நம்மளே வந்து பார்க்கலாம். ஸோ திடீர்னு நான் பார்க்குறப்ப எனக்கு வந்து டெலிவர்டுன்னு போட்டிருந்தது. பட் எனக்கு நான் எந்த ஒரு கிட்டுமே வாங்கவே இல்லை. ஸோ நான் நர்ஸ் கிட்ட கால் பண்ணி கேட்டேன். அவங்க நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நான் இன்றைக்கி போயிட்டு அதை கலெக்ட் பண்ணி வந்துட்டேன். என்னென்னலாம் இருந்துச்சுன்னு பார்க்கலாமா? அதில் வந்து 1 kgயில் வந்து 2 ப்ரோட்டீன் பவுடர் கொடுத்துருந்தாங்க. 1/2 kgயில் ஒன்று, இன்னொன்று 1/2 kgயில் ஒன்று அப்படின்ட்டு 2 ப்ரோட்டீன் பவுடர் கொடுத்துருந்தாங்க. ப்ரெக்னென்சியில் வந்து நமக்கு வந்து வெயிட் கெயின் ஆகலைன்னா இது வந்து மில்கில் ஆட் பண்ணி குடித்தா ரொம்பவே நல்லா வெயிட் கெயின் ஆகும். இன்னொன்று வந்து ஜிங்க் அண்ட் இந்த அமினோ ஆசிட் விட்டமின்ஸ் இருக்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்க. இது 3 கொடுத்துருந்தாங்க. 200 ml வந்து 1. ஸோ வந்து 3 பேக் கொடுத்துருந்தாங்க. அப்புறமா நெய்யுமே கொடுத்துருந்தாங்க. நெய்யுமே வந்து ஆவின் நெய் 1/2 லிட்டர் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து சீட்லெஸ் டேட்ஸ் வந்து 2 பாக்கெட் கொடுத்துருந்தாங்க. அப்புறமா பூச்சி மாத்திரை 1, அப்புறமா ஒரு பிளாஸ்டிக் கப்பு ஒன்று இருந்தது. இது எல்லாமே ஹோல்ட் பண்ணி வைக்கிற மாதிரி இந்த ஒரு கூடை ஒன்று கொடுத்துருந்தாங்க. இது